அப்படி மகனாண்டவனாய மாயாண்டிக்கு என்ன பண்றான்? குடை விழா நடத்துகிறான். எப்படி நடத்துகிறான் ஐயா? எப்படியா? அந்த கைலாச மாமலையில் 8 நாடாயே அப்படி தீபம் கொடுப்பதை கண்டான் ஈசனாய் ஆண்டவன் வைக்காட்டா பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆகா கொடுக்குகிற தீபத்தை அடித்தடைத்தான். அணைத்தான். ஈசன் மகனாய் ஆண்டவன் தீபம் ஒடுக்குகிற நேரம் கொடுக்குகிற தீபத்தை அடித்தான். அணைத்தான். அணைத்தான் அல்லவா? ஆண்டவா இறைவா. ஆமா தீபாவளி. அதனால் இந்த பூஜை எனக்கு வேண்டாம் ஐயா. ஏன்பா? ஒரு வார காலமாக பார்க்கிறேன். ஆமா ஏண்டிய பூஜை எனக்கு வேண்டும். இந்த கூட கேட்டேன். அப்படி இல்லையே. எனக்கு என்ன வேண்டும் கேள் தர. இந்த மத்தியான வேளையிலே இந்த சைவ கூட தந்தனா நான் போவனா? முடியாது. முடியாதா? நானும் ரத்தம் ரணங்கள் எல்லாம் அறிஞ்சிற பிள்ளை. ஆமா மாமிசத்தை கலந்தவன். மதுமாபிஷங்கள் வேண்டும் எனக்கு. கலந்தவன் உனக்கு தெரியாதா? செத்த பணத்தை அள்ளி தின்ன முடியா? ஆமா நீ பாத்துருக்கா. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னப்பா? இந்த மத்தியான வேளையிலே என் முன்னால் என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கும் மணிமகள் அடிக்கணுமே. அதனால் என் முன்னால் பேய் முகம் போட்டு ஆடணும். ஆடணுமே கேட்கிறான். ஆமா ஈசனாய் ஆண்டவன் பார்க்கலையே மகனே. கணிதா அப்பா என்னடா மோசம் பண்ணனே? எப்பா இப்படி கேக்குற? உனக்கு என்னடா குறை வச்சிருக்கிறானா? பந்தல்ல குறைவா? அலங்காரத்திலே குறைவுண்டா? இருக்கிறதா? ஆமா என்னப்பா சொல்லுல குறைவா? மகனே ஐயா என்ன மணிமகடம் என்று கேட்கிறாயடா. இதை நான் எங்கிருந்து கொண்டு வருவது? யாரை அழைப்பது? யாரை கொண்டு அடிக்க? கைலாச கைவட்டி ரத்தம் கேட்கிறியே, யாரை பிடிச்சு விட்ட? யாரை அழைப்பது? நரபலி கேட்கிறியப்பா. ஐயா அப்பந்தான் அம்மை பார்வதியா சொன்னாள், ஐயா இந்த பூஜையை நடத்தணுமானால் ஒரு பிள்ளை இருக்கிறார். ஏற்கனவே ஒருத்தன் பிறந்திருக்கிறானே. முன்னால் ஒரு காலம் உங்களுக்கு பிரம்மரோஷம்
இந்த உலகம் 14 ஜராட்சரங்களும் ஆடினது. ஆடினது மாநாடே மழுவாடே மறைந்த பிரம்மனாடே அப்படி நானாடே நாட்டிய பெண்களாட நந்தவனமாட உனையோடு வினைப்பாடி எல்லோரும் மையானத்திலே ஆடினோம் இல்லையா? ஆடினார்களே அப்படி ஆடின நேரம் என் காலிலே கிடந்த தங்க சிலம்பாத்து தெரித்து மணி அரித்து சனியன் பாறையில விழுந்தது. அந்த சிலம்பிலே இருந்த முத்தை 2 பிள்ளையாக அவதாரம் பண்ணி என் அண்ணன் வளர்த்து வருகிறான் பூலோகத்திலே சப்தரிஷி ஆசிரமத்தில் இருக்கு. அந்த பிள்ளைகளை அழைத்தா இவன் கேட்டானே மணிமகுடம் மாடன் அடிப்பான் கை வெட்டி ரத்தம் கொடுப்பான் என்பதாக சொல்ல அப்படியே நல்லதென்று ஈசன் மகனாய் ஆண்டவனாய மாயாண்டிகளை முன்னாலே தெய்வத்திரை கணிதனை கொண்டு அழைத்து அப்பா ஏ கணிதா அப்பா கண்ணி சிலம்பிலே பிறந்த கன்னியாளால் வளர்க்கப்பட்டதினால் உனக்கு பெயர் கம்பன் தெய்வ கணிதன் நீயே என்று பெயர் கொடுத்தான். இல்லையா? அப்பன் சுடலைக்கு சுக்காரம்னா நீ ஒருத்தன் தாண்டா ஐயா, உறவுக்காரன் நீ ஒருத்தன். அதனால ஈசன் மகனாய் ஆண்டவனாய மாயாண்டிக்கு நீ பூஜை நடத்து, உனக்கு பசி அறியாம சோறு கிடைச்சிட்டே இருக்கும் என்பதாக சொல்ல அப்படியே நல்ல நண்பராக ஈசன் மகனாய் ஆண்டவன் மாயாண்டி முன்னாலே அப்படி தெய்வ கணிதன் அந்த மத்தியான நேரத்திலே என்ன பண்ணுகிறான் ஐயா? ஜலம் முழுகி மரண பூசை ரத்தமும் வளமும் அள்ளி அரங்கினான் ஓய்க்காட்டு மாயாண்டி. அப்பா ஏ ஆண்டவா என்ன என் மனம் குளிர்ந்தது. நான் கேட்ட பூஜை எத்தனையும் தந்திருக்கிறாய். இருக்க மாட்டேன். இருக்க முடியாது. நீ இருக்க சொன்னாலும் நான் இருக்க போறதில்லை. இல்ல அதனால் எனக்கு நல்வாக்கு கொடுத்து அவரி பூலோக நாடு என்னை அனுப்பு. பலி அனுப்பலாமே என்பதாக சொல்லவும் ஆண்டவனாயமாயாண்டிக்கு அப்படி
அந்த அருமை தெய்வ கிணங்களையும் வரப்பிரசனமா கொடுத்து வரம் கொடுத்து அழகாக எள்ளி வரம் கொடுக்கிறான். ஆமாய்யா. என்ன வரம் கொடுக்கிறான்? எப்படி? ஆக வரம் அழிக்க வரும், ஆக வரங்களும் அழிக்க வரும், கோடி வரங்கள் எல்லாம், அதின கோடி வரங்கள் எல்லாம், வேறம் அழிக்க வரும், ஆக வரங்கள் எல்லாம் அழிக்க வரும், கோடி வரம் கொடுத்தான், கோடி வரம் கொடுத்தான், வல்ல வரம், வல்ல வரம், கொடுக்க வரம், அழிக்க வரம், வல்ல வரம், வல்ல வரம், கொடுக்க வரம், அழிக்க வரும். தீராத நோய்களுக்கு தீராதிருக்க வரும், தீராத நோய்களுக்கு வஞ்சனையால் மாற்ற வரும், வேண்டிய வரங்கள் எல்லாம் விருப்பமா கொடுப்பான், ராணிக்க வரும், அதன கோடி வரங்கள் எல்லாம் ஆண்டவன் வாங்கினானே, அறிவொள்ளி கையில இட்டு அறந்தொருமாள் இடம் கடந்தான், ஈசனாகி ஆண்டவன் ஆட்டுமாயாண்டி உலகாள வாராரே, கைலாசம் விட்டல்லவா ஆசி படந்த மலை, பாதி நல்ல படுத்த வேலை, பங்கினி ஓடு வேலை, படுத்து வேலை, ஊக்கு வேலை, கோப்பு வேலை, நல்ல ஜீவன் வாழும் மலை, நக்கு வேலை, குரங்கு வேலை, குரங்கு வேலை, நல்ல ஜீவன் வாழும் வேலை. ஏழு எட்டு மலை கடந்தான், வர்றான் வர்றான், ஏகி வர்றான், இறங்கியே வருகிறான். வர்றான் வர்றான். எங்கே வருகிறான்? எங்கய்யா அவர் பூரோக நாட்ட நாடி புகழ் பெரிய சீமையை தேடி வர்றான் வர்றான். ஈசன் மகனாய் ஆண்டவன் எங்கே வருகிறான்? எங்க வர்றான்? இந்த நாட்ட நாடி வருகிறான். இப்படியா? ஆதி கைலாச மாமலை விட்டு இறங்குகிற வேளை, வேலையிலே வேலையிலே அந்த கைலாசத்தின் பக்கத்திலே ஒரு முக்கியமான நகரம் இருக்கிறது. ஆமா, ஒரு புதிய நகரம் இருந்தது. கைலாசத்தின் பக்கத்திலே இருக்கிறது. எந்த நாடு இருக்கிறது? எந்த நாடு? அந்த கைலாசன் பக்கத்திலே எந்த நாடு இருக்கிறது? எந்த நாடுயா? மக்கம் என்னும் நகர். ஆமா, மக்கத்தூர் மாயன் பிள்ளையாளுடைய ஆலயம். ஆலயம் ஆலயம் ஒன்று இருந்தது. யார் இருக்கிறார்? இஸ்லாமியர்கள். அங்கே யார் ஆண்டு வருகிறார்? யார்? மக்கம் என்னும் பதியறியலையே, மக்கள் என்ற பதியதிலே, ஊரறியலை அந்த மக்கள் ஊரதிலே ஆண்டிருக்கார பையெல்லாம் உள்ளார பை உள்ளார பை அஞ்சில பை குஞ்சில பை வெள்ளி வாசலி ஆயிரம் நிரப்பை மாறல், ஆயிரம் நிரப்பை மாறல் மக்கத்திலே ஆண்டிருந்தானே. அந்த பக்கத்திலே வந்திருந்தான். அதே அல்லால பை உள்ளார பை அஞ்சில பை குஞ்சில பை மாயன் பள்ளியாள் வாசலிலே ஆலயம் ஆயிரம் திருப்பைகள் அநேகம் பேர் இருக்கிறார். ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வருகிற நாள் நாளையிலே மாயன் ஊக்கியாட்டம் வருகிறான் இல்லையா? அப்படி வருகிற வேளை அருட சந்தி உரைய காலமா ஆதித்தந்தா உதிக்கும் வேளை மக்கத்து பையெல்லாம்
ஆமா. அடுத்தால் ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடையாது. இல்லையே இல்லையே, வணங்கலாமா? கூடாதுதான். அல்லாவை தவிர அடுத்த தெய்வம் அகிலத்திலே கிடையாது என்று வணங்குகிறார் லப்பைகள். ஆமா, லப்பைமார்கள் அல்லவா வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை காதிலே கேட்டான் ஈசன் மகனாய் ஆண்டவன் வைக்காட்டான். இந்த லப்பைகளுக்கு எவ்வளவு ஆனவன், எவ்வளவு நேரம் தான் கேட்டுட்டு இருப்பான், எவ்வளவு அதிகாரம். அவனுடைய அல்லாவை வணங்கட்டும் பரவாயில்லை. இல்ல, அல்லாவுக்கு மேலான தெய்வம் அகிலத்திலே கிடையாது என்றல்லவா வணங்குகிறான். அப்படி வணங்கலாமா? கூடாது, கூடாதுதான். அல்லாவுக்கு மேலான தெய்வம் ஆண்டவன் ஒய்க்காட்டு மாயாண்டி இருக்கிறான் என்று இந்த லெப்பை மாறுவாயினால் வணங்கணும். ஆமா, இவர்கள் அறிய வேண்டுமே. ஆமா, வணங்கலாம் இல்லையா? அல்லாவை தவிர அடுத்த தெய்வம் கிடையாது என்று வணங்குகிறார் இல்லையா லெப்பைமார்கள். இந்த லெப்பைமார்களை அல்லாவுக்கு மேலான தெய்வம் ஆண்டவன் மாயாண்டி ஒய்க்காட்டான் இருக்கிறான்னு வணங்க செய்யணும். வணங்க செய்யலாமா? விடலாமா இவனே என்பதாகவே அந்த லெப்பைமார்கள் ஒன்றாக கூடி இவன் வருகிற வேளையிலே என்ன பண்றான்? வணங்குகிறான். அவனுடைய அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார், தொழுகிறார்களே. எப்படி வணங்கினான்? எப்படி ஐயா? அவனுடைய நபிநாயகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார். அவனுடைய அல்லாவை வணங்கி கொண்டிருந்தார்கள். நான்கு திசையும் புன்னகை சிந்திட நன்மை செய்வாய் நபிநாயகமே. நான்கு திசையும் புன்னகை சிந்திட நன்மை செய்வாய் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே. மக்கள் புகழ் மகமதுவே மக்காவின் ஜோதியே சபி அல்லாஹ். ஆசை கடலில் இணை நெஞ்சோ அலைவதை தேடும் பாயாண்டவனே. அழுத கண்ணீரை மாற்றி அமைப்பார் அன்பான அருள் நபிநாயகமே. நாயகமே நபிநாயகமே, நாயகமே நபிநாயகமே, நாயகமே. கேட்கிறான் ஈசன். விடலாமா இவனை? கூடாது, கூடாதுதான். அல்லாவுக்கு மேலான தெய்வம் அகிலத்திலே கிடையாது என்று வணங்கு லெப்பைமார்களை வணங்க செய்யணுமே. அல்லாவுக்கு மேலான தெய்வம் உண்டென்று வணங்க செய்யணும். ஆமா, என்ன செய்யலாம்? ஏதாவது கோரணை செய்யலாமா? நம்முடைய அதிகாரத்தை காட்டணும், காண்பிக்கணுமே. எப்படி பண்ணுகிறான் ஐயா? அத்தச்சேரி ஜாமம் போலே, அத்தச்சேரி ஜாமம் போலே
பண்றாங்க. பக்கத்திலே நடத்தினான். ஆமா, ரொம்ப நாளா பண்றாங்க இல்லையா? ஒரு தெருவில் அழுக சத்தம், ஒரு தெருவில் கொலவ சத்தம் மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வெள்ளி செவ்வாய் கிழமையில வெள்ள முக்காடு போட்டு முக்கில இருந்து நனங்கிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படி முனக்க சத்தம் வேற கேக்கு. அப்படியா? இல்லையா? தனியா இருந்து புலம்பிட்டு இருந்தா சொல்லுது. ஆமா, மனுஷன் சில மனுஷன் அதே மாதிரி கொலவ சத்தம் ஒரு தெருவில் கேக்கு. ஆமா, ஒரு சத்தம் ஒரு தெருவில் அழுவ சத்தம் கேக்கு கேக்குறது. ஆகா, ஏ அம்மா, ஏல பயலே, அப்பனே, இந்த மக்கத்து ஊரிலே ஒரு நாள் இப்படி நடந்தது கிடையாதுடா. அல்லரை சொல்லி நடக்கிறதே அப்பா. ஐயனே, ஏ ரப்பைகளே, என்ன பேசுகிறா? அப்பா, மக்கத்து ஊரிலே வாழ்கிற ரப்பைகளாக எண்ணுகிறார்கள். நினைக்கிறார். என்ன எண்ணுகிறார்கள்? அன்னர்களே, தமையர்களே, அன்னர்களே, தமையர்களே, தமையர்களே, ஆனந்தோரில் பிறவிகளே, தமையர்களே, தமையர்களே, ஆனந்தோரில் பிறவிகளே. ஆமா, ஒரு நாளும் இல்லாதே திருநாளா வாரிசத்து சூரிசத்து என்ன காரணம் தெரியலையே, நியாயமும் புரியலையே, நம்முடைய அல்லாவுக்கு ஐயா, நம்முடைய அல்லாவுக்கு ஏதும் குறை இருக்குமோ? ஆமா, ஏதாவது குறைபாடு வைத்திருக்கலாமா? இருந்தாலும் இருக்குமோ? இருக்கலாம், இருக்கலாம். தெரியலையப்பா. பாலி சாவரா, சூலி செத்து மடியரா. ஆமா, ஒரு தெருவில் அழுகு சத்தம். ஒரு தடவை கொலை சத்தம் கேக்கு. ஆமா, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்ன காரணமோ தெரியலையண்ணா. யார் செய்த தீவனை? ஒரு காலமுடைய அல்லாவுக்கு ஏதும் குறை இருக்குமா? இருக்கலாமா? அல்லாவுடைய கோரணியால் தான் திருக்கூத்து நடக்கிறதா? இருக்கலாம். அப்படியானால் நம்முடைய அல்லாவுக்கு நாம திருவிழா நடத்தணும். ஆமா, செய்யணுமே. எப்படி நடத்தணும்? எப்படி பண்றான்? இந்த மக்கத்து ஊரிலே என்ன செய்யணும்? ஏ அண்ணர்களே, நமக்கு அந்தரிதான் நடத்தணுமே, 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 சந்தனமே நடத்தணுமே, எடுக்கணுமே, தூரி நடத்தணுமே, 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 சந்தன குடம் எடுத்து ஆடணுமே. நமக்கு அந்தரி நடத்த வேணுமே, சந்தன கூட எடுக்கணுமே, எப்பையெல்லாம் ஒன்று கூடி சுடலையும் அறியாமல் அவனுடைய அல்லாவுக்கு விழா நடத்த வேண்டும். ஒன்றாக தானே சேர்ந்து சந்தரிய துவத்துவாரா துவக்கினாரே, உடம்பெடுத்து ஆடினாரே, ஆடினாரே. அப்படி கண்டறி நடத்தும் போது கண்டாரே பையல்ல. ஆமா, கேட்கிறான். சந்தன குடம் எடுத்தான். ஆடுகிறோமே, ஆடுகிறோமே. ஆனா மக்கத்து ஊரிலே அப்படி மாயன் வெள்ளியாளுடைய ஆலயத்தில் ஆலை மாலை முன்பதாக சந்தன குடம் எடுத்து ஆடுகிறார்கள். ஆடிக்கொண்டிருக்கிறான். இருக்கண்டான் விடுவதில்லை, விட்டுவிடப் போறதில்லை இல்லையே, என்பதாகவே ஈசன் மகனாய் ஆண்டவன் என்ன பண்ணுகிறான் ஐயா? கந்தரிலை இறங்கினானே, கந்தரிலை இறங்கினானே, கந்தரிய உழப்போனானே, சந்தன குடத்தை உடைக்கானே, கந்தரி முடங்கும், முடங்கிச்சு. சந்தன குடம் உடையும். ஆமா, விழுந்து அப்போ நான் கண்டார்கள் அன்னர்களே ரமையரே, அன்னர்களே ரமையரே,
சந்தன குடம் உடையுது. சந்தன குடம் உடைந்ததே ஏன் உடையுது? சந்தரி முடங்குதே. நம்ம எல்லாம் அப்படி கோடலி பண்ண மாட்டானே, யாருன்னு தெரியலையா? யார் செய்த தீவினையோ என்பதாக யோசனை பண்ணுகிற நீர் சும்மா நின்னுகிட்டு இருந்தான். லெப்ப லெப்ப எந்த லெப்பை? யாரு? அந்த குப்பத்தின் ஐப்பத் லெப்பை. லெப்ப லெப்ப ஆடினா ஆடி பாடி சொல்றான். என்ன சொல்லுகிறா? ஏ அண்ணர்களே ரமையர்களே தமிழர்களே பக்கமில்லை பக்கமில்லை மைதீன் ஆண்டவன் ஆணுமில்லை இல்லை அல்லாவுக்கு மேலான தெய்வம். ஆரி கையில பிறந்த பிள்ளை, தூண்டான மணிவிளக்கிலே பிறந்தவன் துடியழகன். யார் தெரியுமா? யாரப்பா? மணி விளக்கிலே பிறந்ததினாலே மாயாண்டி என்று எனக்கு பெயர். அப்படி சுடர் ஓடி பிறந்ததினால் உய்யாட்டி சுடலை என்ற பேர் உண்டு. பேர் இருக்கிறது. மையானம் போனதினால் மாணிக்க கைலாடம் ஆகாதென்று சிவன் கையினாலே ஊட்டுக்களை வாங்கி வாங்கியே நான் கைலாட விட்டு வருகிற வேளை மக்கத்து ஊரிலே எல்லா வைத்தவர் அடுத்த தெய்வம் கிடையாது என்று வணங்கினதினாலே அப்பா உங்கள் ஊரிலே கோரணி பண்ணினேன். அறியாதவர்கள் உங்கள் அல்லாவுக்கு திருவிழா நடத்தினீர்கள். ஐயா, அந்த அல்லா திருவிழாவிலே புகுந்து அட்டூழியம் பண்ணுவது நான் தான். அதனால் என்னை அவமதித்த லெப்பைகளே, அப்பா அல்லாவுக்கு மேலான தெய்வம் ஆண்டவன் உய்க்காட்டு சுடலை இருக்கிறான் என்று உங்கள் வாயினால் வணங்கணும். வணங்கினால் மக்கள் தளர் அப்படின்னு சுடலை ஆடி சொன்னா முடியா? அப்படியே நல்ல உண்டாக கூடி மக்கத்து ஒரு மைதின் மல்லியாளுடைய ஆலயத்தில் கன்னி மூலையிலே இந்த நடி ஓரத்திரு மாணிக்க கல்லேரி மக்கத்தூர் மைதீன் வெள்ளியாளுடைய ஆலயம் முன்பதாக மாணிக்க கல்லிலே மைதீன் வெள்ளி வாசலிலே என்னை வணங்கினதினாலே என்ன
மைதியன் வள்ளிவாசலிலே நிலையம் பெற்றதினால் இன்றையிலிருந்து பட்டாணி சுடலை என்ற திருநாமத்தோடு ஈசன் மகனாகிய ஆண்டவன் மக்கத்தூர் கிடந்தான் வருகிறார். எங்கே வருகிறான் ஐயா? எங்கய்யா? ஈசன் மகனாகிய ஆண்டவன் மாயாண்டி வருகிறான் பார். அவனி பூலோகராட். எந்த நாடையா? எந்த நாடு? எந்த நாடை நாடி வருகிறான்? நாட்டியிலையும் நல்ல நாடு. அதனாலே சிவலைப்பேரி வந்து சித்தாத்தான் கரை அழகருக்கு சேவகனா இருக்கிறா. ஆண்டவன் மாயனும் உடலை என்று அமர்ந்தாரோ சிவலைப்பேரி மாயாண்டி என்று சீமையெல்லாம் பேர். ஆமா, நல்ல பேர் இல்லையா? இப்படி இருக்குகிற காலம் ஈசன் மகனாய் ஆண்டவன் சிவலைப்பெரியாருக்கு அடுத்தாலும் புகழ்வர். சரி, இருந்து வருகிறது. எந்த நாட்டிலே? எந்த நாட்டிலே இருந்து வருகிறது? எந்த நாடையா? ஈசன் மகனாய் ஆண்டவனாய மாயாண்டி சுடலைக்கு புகழ் வந்தது. ஆமா, வருகிறது. ஊஞ்சாட்டு சுடலை சுடலை என்பதாவே உலகப் பேர் என்று பேசுகிறோம் இல்லையா? ஆமா, உலகத்தார்கள் பேசுகிறார்களே. அப்படியானால் அங்கே போனதுக்கு காரணம் ஆமா, வரலாறு இருக்கிறது. அதனால் வருகிறா அந்த சுடலை பேர் இருந்த சுடலைக்கு புகழ் வந்தது. வருது. எங்கே இருந்து வருகிறது ஐயா? எங்கே? நாட்டினையும் நல்ல நாடு. துறமார்களுக்கு பிறகு செல்வன கொஞ்சமா இருக்கும். அதான் ஏகபோகமான பொன்பொருளை தேடி இருப்பாங்களே. நம்மள மாதிரி அன்னப்பால்களா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அன்னகாவடியா இருக்க மாட்டாங்க. ஏகபோகமான சொத்து. ஆமா, கணக்கு கிடையாது. ஊஞ்சாட்டு பதியிலே ஆட்டு சொத்து மாட்டு சொத்து அதுவும் காணாதபடி வேற. அந்த துறமார்களுக்கு என்ன வைபவத்தோட இருக்கிறான் தெரியுமோ? எப்படி ஐயா? ஊஞ்சாட்டிலே சுத்தி இருக்கிற ஒரு குளத்து பத்து அவனுக்கு தான் சொந்தம். ஆமா, நிறைய நஞ்ச புத்து விளக்கு இருக்கு. 1000 கோட்டை நஞ்ச நிலம் போதுமே, அது ஒன்று போதுமே. இந்த 1000 கோட்டை நஞ்ச நிலத்தையும் அழகானால் பயிர் செய்து உழவு செய்து
அழகான ஆள் பயிர் செய்து அறுவடை முடிந்த பின்னால் அழகாக துறைமார்கள் எல்லாம் என்ன நினைக்கிறா? 1000 கோட்டை நஞ்ச நிலத்துல கொஞ்சமா நெல் பயிர் செஞ்சிருப்பான். அது 1000 கோட்டை விதைப்பாடு இல்ல, விதவிதமா நெல் பயிர் செஞ்சிருப்பான். ஆமா, அநேக பயிர்கள். ஐயாரட்டு பொன்னி கருணா ஆ, ஏகப்பட்ட நெல். ஓஹோ, சம்பா சரி, இந்த கொட்டானஞ்சம்பா நல்லதுதான் இல்லையா, பொடி அரிசி மிளவி ஓஹோ, ஏகப்பட்ட நெல் வகை செஞ்சிருப்பான் இல்லையா. ஆமா இந்த 1000 கோட்டை நஞ்ச நிலத்தையும் அறுவடை செய்தான். ஆமா, ஒருத்தரே செய்யறான். 1000 கோட்டை நஞ்ச நிலத்தையும் ஊய்க்காடு வரியிலே இருக்கின்ற குடிமடை மக்களை கொண்டு ஆமா அழைத்து வந்து அறுவடை செய்து 1000 கோட்டை நெல்லம்பார களஞ்சியத்தை கும்மல் கும்மலாக குவித்தான். ஆமா, குவியலா குவிச்சிருக்கான். எல்லாம் ஒரே நல்லா குமிச்சிட முடியாதுல்ல, முடியாதா? அதனால வகை வகையா நெல் அம்பாரமா குவிஞ்சிட்டான். ஆமா, குமியலா குமிச்சிருக்கிறான். அப்படி குமித்த மாத்திரந்தெல்லாம் எண்ணுகிறார்கள் இந்த துறமக்கள். என்ன நினைக்கிறாங்க? ஆகா, இப்படி நெல் அம்பார களஞ்சியத்திற்கு காவலை ஆள் உண்டு பண்ணணும் இல்லையா. ஆமா, ஆட்களை சேகரிக்கணுமே. காவல் இல்லாத ஊர் உருப்படுமா? அது விளங்காது, ஒரு காலம் விளங்கு. வேலி இல்லாத பயிர் தளராதன் பாருங்களே. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாது, கூடாது. அதனால் இதற்கு காவலுக்கு ஆடை உண்டு பண்ணணும். ஆமா, அதான் இருக்கிறாங்க என்று அறுவை துறமார்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள். ஆமா, நினைக்கிறான். அப்படி எண்ணுகிற வேளையில் என்ன, அந்த ஊய்க்காட்டிலே காவல்காரன் ஆண்டுவார். ஆமா, அநேகம் பேர் இருக்கிறான். யார் ஆண்டு வருகிறார் ஐயா? யார் ஐயா? 16 பொங்காளி தலைவர்கள். ஆமா, அநேகம் பேர் இருக்கிறான். அழகா தலைவமார்கள் 16 பொங்காளி தலைவர்கள் இருந்தார்களே. சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் சொக்காரம் அப்படிதான் இருக்கும் இல்லையா. ஆமா, ஒருத்தனுக்கு ஒண்ணுனா விட்டு கொடுக்க மாட்டானுவன். உறவு முறை அப்படி இருக்கணும்ல. இங்க சொக்காரம் தான் கெடுத்து தலைவன். ஆமா, வேலை செய்யும் இல்லையா. அதனால் அண்ணன் தம்பிமார்கள் சொக்காரமா அநேகம் பேர் இருக்கிறான். 16 பொங்காளி தலைவர்கள். யார் ஆண்டு வருகிறா? யார் ஐயா? ஊய்க்காடு பரியரிலே 16 பொங்காளி தலைவர்கள் அங்குடனே ஆண்டு வருகிறார். அவருக்கு பேர் என்ன தெரியுமில்ல? என்ன பேர் ஐயா? அவன் பேரை சொன்னா வீரமுள்ளவனா இருப்பான். தெற்கு திசை 8 நடுங்கும். ஆமா, எந்த யோசனை பண்ண மாட்டான், அடிச்சுட்டு தான் ஏம்னு கேட்பான். ஓஹோ, இல்லையா. பேசிட்டு வேணா வெட்டிட்டு வருவான். அப்பேற்பட்ட செண்டாளர்கள் பலசாலியா இருக்கிறான். ஊய்க்காட்டில் அவனோட பேர் என்ன தெரியுமில்ல? என்ன பேரு? அவன் வீரமா பிறந்ததினாலே அவர் தாய் தேப்பம் போறான். எப்படி பேர் கொடுத்திருக்கான் தெரியுமா? எப்படியா? வெட்டும் புலி தலைவர் என்பார், புலி தலைவர் என்பார், புலி தலைவர் என்றும் வாரி புலி தலைவர் என்றும் வாயும் புலி தலைவர் என்றும் வாங்கும் புலி தலைவர் என்றும் புலி தலைவர் என்றும் புலி தலைவர் என்றும் பழம்புலி தலைவர் என்றும் எல்லாருக்கும் புலி புலின்னு தான் பேரு. ஆமா, பேருக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. வெட்டும் புலி, குத்தும் புலி, சரி, வீரப்புலி, ஆ, வீரப்புலி, ஆமா, வரிப்புலி, சரி, வாயும் புலி, சரி, பதுங்கும் புலி, ஆமா. பழம்புலி. அப்படி ஒரு பேர் இந்த உலகத்துல கேள்விப்பட்டதே இல்லையே. பூரம் புலிப்பட்டம். சரி, எல்லாத்துக்கும் இளையவன் பேரு தான் ஆறுமுகத் தலைவன். அப்படியா? அவருக்கு மட்டும் பேரு ஆறுமுகத் தலைவன் நல்ல பேர் இல்லையா. இந்த 16 பொங்காளி தலைவரிடத்திலே நாமல் காவலை உண்டு பண்ணும். ஆமா, காவலை ஒப்படைக்கணும் என்று அந்த அறுவை துறமாரெல்லாம் ஓடி வந்து என்ன நினைக்கிறா? அரசந்து உரையத்திலே இவர்களுடைய அரவணையிலே வந்து கூப்பிடுகிறார். அப்பா, ஏ தலைவர்களே, தலைவர்களே, வாருங்க வாருங்க வாங்க வாங்க, வேலை இருக்கு என்பதாக சொன்னவுடனே தலைவர்களெல்லாம் ஓடி வருவார். துறைமுக ஏன்னு கேட்காம இருக்க முடியுமா? ஆமா, கேட்க கூட முடியாது. ஐயா, என்ன காரணம் துறைமகனே, என்ன காரணம்? அடியன் அப்ப நான் சொல்லுகிறேன் துறைமகன். அப்பா, ஏ தலைவர்களே, என்னையா? இந்த ஊய்க்காடு தளத்திலே எனக்கு 1000 கோட்டை நஞ்ச நிலம் இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமா, முன்னமே தெரியும் இல்லையா. தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் இந்த 1000 கோட்டை நஞ்ச நிலத்தை அறுவடை செய்து நெல் அம்பாரத்தை கும்மலாக குமித்திருக்கிறோம். ஆமா, பாரு, வந்து கோட்டையா இருக்கு. அதனால் இந்த நெல்லம்பார களஞ்சியத்தை நெல் விலை வரும் வரை அப்படியா நீங்க காவலா காக்கணும் இல்லையா. அப்படி காவலா காக்கணுமானா சரி. ஐயா துறமகனே, என்னையா சம்பளம் வேணுமே, அதிகமாக வேணுமா? எவ்வளவு சம்பளம்? அப்பதான் சொல்லுகிறான்.
ஐயா எங்களுக்கு 16 பேருக்கும் ஆளுக்கு 100 பொன் சம்பளம் தந்துடணும். அப்படியா? ஆளுக்கு 100 பொன் 1200 பொண்ணு தந்துடணும் ஐயா. கொடுத்துருங்க. ஊருக்கு 16 கோட்டை நெல்லு தந்துடணும். அதுவும் அளந்து கொடுத்துருங்க. ஆனா தினமும் தண்ணி குடி செலவு ஒரு நாள் தரணும். அப்பதானே நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு இருக்க முடியும். ஆமா, கை செலவுக்கு என்பதாக கூலி விவகாரங்கள் எல்லாம் பேசியே அச்சன முதலாக அந்த அறுவை துரமகனுடைய வெள்ளம்பார இளஞ்சியத்தை 16 வங்காளி தலைவர்களும் எப்படி காவலா காக்கிறார்கள். எப்படி ஐயா? கண்ணையுமை காப்பது போல் நகத்தை ஜடை காப்பது போலே அப்படியே உடலை உயிர் காப்பது போல் காத்தது போல் எப்படி காத்து வருகிறார்கள். எப்படியா? ஊரடங்கி சாமம் உறங்கிய காவலுக்கு வருவார்கள். கம்பு கட்டி கம்பு கொடுந்தால் அருவாயடையதில்லை. பக்கத்துல ஆமா மாட்டிருக்கேன். கம்பு கட்டி கம்பு சுருட்டு வாழு ஆமா கொடிக்கால் அருவா இடையில போட்டு வேணும்ல. திசைக்கு 4 பேராக அனுதினமும் அந்த நெல்லம்பார களஞ்சியத்தை காவலா கண்ணையுமை காப்பது போலவும் நகத்தை சத காப்பது போலவும் அப்படியே உயிரை உடல் காப்பது போல அப்படி காத்திருக்கிறார். இந்த துறைமுகன் காவேலியிலே கூட பரந்தேனில்லை. என்ன நடந்தது? என்ன நினைக்கிறார்? வெகு வருட காலம் காத்திருக்கிறார். ஆமா, அப்படி காத்திருக்கிற நேரம் வேலையிலே விரைத்திலே இந்த தலைவமார்களிலே எல்லாத்துக்கும் இளைய வந்த ஆறுமுக தலைவர் காம்பத்தியா. ஆமா, ரொம்ப குரல் இல்ல, குறும்புக்காரன். அதனால் இந்த ஆறுமுக தலைவர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? வெகு நாள் வெகு வருட காலம் இந்த துறைமுக நெல்லம்பார களஞ்சியத்திலே காவல் காத்து வர்றோம். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் காவல் பண்றது? 16 கோட்டை நெல்லு தாரான், 500 பொண்ணு தாரான். சரி, தினமும் 1.5 தண்ணி குடி செலவு தாரான், கை செலவு தர்றான். ஆனால் நம்மளுக்கு வேலை வருமானம் ஒண்ணு நம்மளுக்கு இல்லையே, வழி இல்லையே, வழி இல்லை. என்னங்கிறான்பா. அதனால் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? கோட்டை நெல்லம்பார களஞ்சியமோ அம்பாரமாக கிடக்கிறது. ஆமா, இருக்கிறது. இதிலே அந்த துறைமுகனுக்கும் தெரியாமல், ஆமா, பிறந்த அண்ணமார்களுக்கும் தெரியாம, யாருக்கும் தெரியாம பேசாம நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நெல் அள்ளிட்டான்னு தெரியவா போகுது. ஆமா, களவு செய்தா யாரும் பார்க்க போறாங்க, பார்க்கவா போறான், சொல்லிட்டா களவு செய்ய என்று இவனுடைய மனதிலே இந்த திருட்டு என்ன வருது? வரும்ல, வரும்ல. அவன் பிறந்த குலம் அப்படி. அடுத்து இதைத்தான் சொன்னா மூதுரையிலே போய் பிராட்டி நீரளவே யாவுமாம் நீராடல், அப்படி தான் கற்ற நூல் அளவே யாகுமா நுண்ணறிவு, அறிவு மேலே தவத்தளவே யாவுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே யாவுமாம் குணம். அப்படின்னு குணத்தை பொறுத்துதான் பெரிய குணம். அவன் எந்த குலத்துல பிறந்திருக்கானோ அந்த குலத்துக்கு தக்க புத்தி அவனுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆமா, குணம் இருக்குமே, அந்த புத்தி இவனுக்கு இருக்கு. அவன் எந்த குலத்துல பிறந்தானோ அந்த குலத்துக்கு தகுந்த புத்தி அவனுக்கு லேசாக இருக்கும், இருக்கத்தானே செய்யும். அதனால் இறைக்கிறான் நாம இன்றைக்கு நாள் கரவாடு என்பதாகவே இந்த செண்டாள ஆறுமுக தலைவனானவன் என்ன எண்ணுகிறான்? என்ன பண்றான்? மனதிலே எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான்? ஒரு நாள் தினத்தில்
தன் அண்ணமாரிடத்திலே வந்து சேரி சொல்லுகிறான். அண்ணா, என்னப்பா? எனக்கு கடைசி சனிக்கிழமை நான் இன்னைக்கு காவலுக்கு வரல. ஏன் என்னுடைய வீட்டிலே நான் என்ன தானம் முடிச்சு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓய்வு எடுக்க போறியா? வேலைகள்லாம் ரொம்ப வலிக்கு பாத்துக்கா. அப்படி அசதியா இருக்கா? ஆமாப்பா, அதனால நான் இன்னைக்கு காவலுக்கு வரல. சரி தம்பி, நீங்க மட்டும் போங்க. ஆமா சொல்றேன் அப்படின்னு கவடமா சொன்ன. பேசுறான். சரி, நம்ம தம்பி சின்ன பையன் இளையவன் தானே இல்லையா? ஆமா. இப்பதான் உனக்கு ஏற்கனவே போன மாசம் கல்யாணம் ஆச்சு. ரொம்ப நல்லது. அதனால சரி தம்பி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். ரெஸ்ட் எடுப்பா, நீ பாட்டுல வீட்டுல படுத்துக்கா நல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஆட்டம் என்று சம்மதித்தார். அப்படி இந்த அண்ணமார்கள் காவலுக்கு வருவதற்கு முன்னாலே என்ன நினைக்கிறா? செண்டாளன் ஆறுமுக தலைவன் யார் ஒருவருக்கும் தெரியாம தெரியல. எங்கே வருகிறான் ஐயா? வர்றா எங்கே வருகிறான்? ஈசான கன்னி மூலையிலே மூளையிலே குவித்து போட்டிருக்கிறான் அல்லவான் இல்லம்பார களஞ்சியம். களஞ்சியம். அந்த களஞ்சியத்தில் அண்ணமார் காவலுக்கு வருவதற்கு முன்பதாக அவர் யாமசாம நேரம்ல வர உண்டுதுன்னு ஊரடங்கு நேரத்துல வருவான். ஆமா. அந்த நேரம் போக இந்த அருமை தலைவர்கள் தெரியாமல் மூஞ்சி கருக்கல் முதச்சாமி வேளையில எங்கே வருகிறான்? என்ன பண்றான்? எப்படி வருகிறான் ஐயா? அவன் கண்ணக்கோலை கண்ணக்கோலை கடவுள் செய்ய கட்டிட்டானே. 2 சாக்குல அள்ளனா 2 கக்கத்திலும் தூக்கிட்டான். ஓஹோ, இப்ப எல்லாம் தூக்க முடியுமா? முடியாதா? அந்த நேரம் சாப்பாடு அப்படி. ஆமா. அதனால 1 கோட்டை நெல்லு 2 கக்கத்துல 2 சாக்க தூக்கினா அடுத்த பொருள் பக்கத்துல இருக்கு இல்லையா வைக்கப்படப்பு, 1000 மட்டை வைக்கப்படப்புல அதுல கொண்டு மறைச்சிட்டான். வேற இடமே இல்லையா? அப்படி மறைத்த நேரம் இவனுக்கு கேடு வருகிறது. வந்துரும்ல. இவனுக்கு வின பிடிச்ச நேரம் இல்ல. இவன் அன்னைக்கு கனவு எடுத்திருக்கிறான். மறுநாள் உரையகார் என்ன நடக்கிறது ஐயா? என்ன பண்ற? இந்த நெல்லளவு செய்வதற்கு ஆள் வருகிறார்கள். வர்றாங்களே. வருகிறார்கள். எந்த நாட்டுல? திருவை குண்டமாநகர். ஆமா. அந்த திருவை குண்டமாநகரிலே யார் இருக்கிறார்? கோட்டை வாழும் பிள்ளை மக்கள் நான் வெச்ச குறி அழிஞ்சிருக்கு. பார்த்தா நெல்லு கரெக்டா களவு போயிருக்கு. பாரு, வெச்ச குறி அழிந்தது என்ன களவு போயிருக்கு. களவு செய்ய வேண்டாம். கையை இறமதியிலே 16 பொங்காளி தலைவர் எல்லாம் வந்தார்களா? இடம் அறியலை சொந்தி உதயகா ஓடி வாரம் துறமகண்டா தலைவருட ரம்மனையே இருக்கும் அழகரை அரட்டித்தானே தட்டினானே அங்க பாதைவர்களே இரவரிலே நீங்க காவலுக்கு சென்றறிந்தோ காவலுக்கு போனீங்களா? கேக்குறாயா? காவலுக்கு போனீங்களா இல்லையா? ஆமா கேக்குறானே. அண்ணா காவலுக்கு போனா. ஆமா. என்ன போயிட்டு இப்ப தானே விடிய கால நேரத்துல தான் வந்து வீட்டுல கண்ணை இருந்துட்டு இருக்கான். ஓய்வு எடுத்துருக்கோம். அப்படியானா
ஏ துரமகளே, என்னப்பா? அப்பா தலைவர்களே, நீங்கள் காவலுக்கு போனது உண்மையானால் என்ன என் அம்பார களஞ்சியத்திலே ஈசான கன்னி மூலையிலே ஒரு ஹோட்டலில் கண்ணங்களவு நடந்திருக்கிறது. யார் பண்ண? அதனால் காவல் காற்ற உங்களுக்கு தெரியாமல் களவு போயிருக்க முடியாது. முடியாது, முடியாதப்பா. அந்த களவு ஒரே வரமாறை கண்டு கொள்ள வேணும். அது போனாக்கா ஊயாண்டுல நீங்க வாழ முடியாது அப்படின்னு துறமகன் சொன்ன. அப்பதான் இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஐயா, கண்ணை இமை காப்பது போல் நகத்தை சதை காப்பது போல் காத்திருந்த நம்பேரிலே பழியான வார்த்தை அல்லவா சொல்லுகிறார். களவு பட்டமல்லா சுமத்ரா, களவு பட்டம் அல்லவா சாட்டுகிறார். சுமத்ரா, ஐயா துறமகனே, அப்பனே, ஆண்டவன் பேரிலானையாக உங்களம்பார களஞ்சியத்தில் அப்படி நாங்க கோரிக்கை கூட எடுக்கலையே, இது உண்மை அப்படின்னு சொன்ன. அப்பந்தான் துரைமகன் சொல்லுகிறாயே, வாயினால் உண்மை என்று நம்பக்கூடிய காரியமா? அதனால் நீங்கள் களவு எடுக்கவில்லை இல்லையா? நாம இல்லை என்பதாக சொல்லுகிறீர்கள். அப்படி நீ களவு எடுப்பது இல்லை என்பது உண்மையானா நான் அழைத்த ஆலயத்திலே வந்து எனக்கு சத்திய பிரமாணம் பண்ணித்தரன். உங்களால் செய்ய முடியுமா? சத்தியம் பண்ணினால் உங்களை நம்புகிறேன். நம்புறேன் அப்படின்னு தான் யானை துரைமகன் சொன்னான். சொல்லித்தானே ஆகணும். அப்பந்தான் 16 பங்காளி தலைவர்கள் எண்ணுகிறார்கள். அண்ணா சத்தியம் தானே பண்ணணும், பண்ணிரும். களவெடுத்த ஆறுமுக தலைவர் அடக்கம் சத்தியம் பண்ணிரும். எங்க சத்தியம் பண்ணணும்? யாரு தெரியல. வேண்டாம், அங்க போய் சத்தியம் பண்ணிருமா? வேண்டாம், வேண்டாம்ப்பா. இல்ல வடக்கு ஜம்மா இருக்காளா தங்கம்மா, அவட போய் பத்தி சத்தியம் பண்ணுமா? வேண்டாம், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் அழைக்கிற ஆலயத்திலே வந்து சத்தியம் பண்ண. எங்கே பண்ணணும் தெரியுமா? கீழாடு ஒரு கிளப்பருத்த ராஜ்யம், அழகு சிவரப்பேரி சித்தாத்தாங்கரை, அங்கே ஆண்டு வருகிறான் சிவரப்பேரி மாயாண்டி சுடலை. நீட்டினால் விரல் அந்தே போகும். அப்பேற்பட்ட துஷ்டமான தேவா அப்படி அவனுடைய ஆலயத்திலே வந்து எனக்கு சத்தியங்கள் செய்யணுமே, இந்த அறுவை வெண்டாள தலைவர்களுக்கு கேடு வருவது தெரியாமல் கெடுமதிகள் தோற்றாமல் வருவது தெரியாமல் அகமதிகள் தோற்றிடாமல் அப்படி அப்படி அருமை தலைவரெல்லாம் சத்தியம் பண்ணுவதற்கு யுத்தமானார்கள். இங்கே வருகிறான் நாள் வார்த்தை தினம் குறித்து கடைசி சுக்கரவார் சித்திரை மாதம் சிறந்த வெள்ளிக்கிழமையிலே அப்படி அழகாகவே அருண சந்தி உதய காலம் காலத்திலே ஆறுத்தல் ஒதுக்க வேண்டும். அருமை துறைமாறு வண்டி கட்டினார்கள். வர்றா 3 பேரும் ஒரே வண்டி விடுவாங்களே. இந்த 16 வந்தாளி தலைவர்களும் 16 வண்டி கட்டினான். ஆளுக்கு ஒரு வண்டி மாப்பிள வண்டி கட்டி வர்றா எங்கே வருகிறான் ஐயா? ஒய்யாடு விட்டல்லவா வழியாக
தான் கடந்தார் அதை விட்டு வெளி கடந்து வீரவநல்லூர் தானை விட்டு பாதி கூடி வழியிடந்து அப்படியே வீரவநல்லூர் வெளியிடந்து குறிச்சி பாதி கூடி வெளியிடந்து ஊரு தாங்கடந்து அப்படியே வெளிக்கிடம் வர்றான் எப்படியா இந்த பாறையா வருகிறார்கள் அந்த கூணி ஊர் எல்லாம் விட்டு சேரன் மகாதேவி போக்கு விட்டார்கள் பெரியாறு வாழ விட்டு எங்கே வருகிறார்கள் சங்கந்தர விளக்கு விட்டு அப்படி மேலக்கல்லூர் வழியாக அருமை தலைவர் எல்லாம் எப்படி வருகிறார்கள் சத்திய பிரமாணம் பண்ண வேண்டும் என்று எங்கே வருகிறார்கள் ஐயா ஒரு வழியாக குழந்தான் கடந்து எட்டி குளம் விளக்கு விட்டார் நடுவ குறிச்சி வழியாக தலைவர் எல்லாம் பாட்டம் வாரையாக தோடி தோற விளக்கு விட்டு தர்மகர்த்தாவை வந்து கொண்டார். அந்த அழகருடைய ஆலயத்திலே தர்மகர்த்தாவா இருக்குகின்ற சன்னியாசி கோனாரை வந்து கண்டு அப்படி ஐயா ஓய் அரவாளே ஆமா மேன்மை பொருந்திய தேசம், மேன்மை உள்ள நாடு. சரி ஊக்கி ஆடுபடி நாங்கள் 16 பங்காளி தலைவர்கள். ஆமா அண்ணன் தம்பி இருக்கிறார் அல்லவா துரவகன், இவர் எல்லம்பார களஞ்சியத்திலே நாங்கள் காவலாக காத்திருந்தோம். ஆமா ரொம்ப நாள். அதனால எங்கள் பேரிலே களவு பட்டம் சாட்டி விட்டான். ஆமா சுமத்திருக்கிறாயா, பழி சாட்டிட்டான். ஆமா பழிச்சு. அதனால என்ன இந்த அப்பனாய சிவலப்பெரியான் வாசலிலே நாங்கள் 16 பங்காளி தலைவர்கள் என்ன என்ன சத்தியம் பண்ண வந்திருக்கிறோம். அப்படியா? நடவாசல் திறங்கள்
ஆலயத்துக்கு என்பதாக சொன்னவுடனேதான் சன்னியாசி கோனார் சொன்னார், ஐயா தலைவர்களே நீங்க களவு எடுத்திருந்தீர்களானா என்ன அந்த பேர்ல பாரத்தை போட்டு ஒரு கும்பிட போட்டு பேசாம 21 ரூபாய் காணிக்க போட்டு போயிருங்க. போங்க போங்க. களவு எடுக்கலன்னா சத்தியம் பண்ணுங்கப்பா. ஆமா ஆமா பிரச்சனை இல்லை அப்படின்னு இவன் புத்தி சொன்ன கேட்பானா? கேட்கலாம்ல. அப்படியானால் நடை திறக்கிறதுக்கு 21 பணம், நடை அடைக்கு 21 பணம், 41 பணத்தை இலைகளை வைக்கலாம். வைக்கலாமா? மத்தியான வேளை, மதிய உச்சி வேளை சுவாமி அழகாகவே ஆண்டவன் சிவரப்பெரியானுக்கு 101 அபிஷேகங்கள் எல்லாம் செய்து முடித்து மஞ்சளை மறிக்குழந்தால் அலங்காரம் பண்ணி ஆண்டவன் மாயன் சுடலையுடைய திரு கண்ணொளியை திறந்தார்கள். ஆமா பார்க்கிறோம். திரு கண்ணொளியை தாம் திறந்தார்கள் தலைவர்கள் எல்லாம். அப்படி திறந்தார்வார். திறந்த நேரம் வேலையில ஆட்சி அந்த 16 பங்காளி தலைவர்கள் ஒன்றாக கூடி அழகாகவே அழகாக மத்தியான வேளை சூடத்தை எரிய விடுகிறான் சன்னியாசி கோனார். ஆமா கற்பூரம் கொளுத்துறான் சொன்னான் தலைவர்கள். கேடு வருவது அறியாமல் கெடுமதிகள் தோற்றாமல் 16 பங்காளி தலைவர்களும் அந்த ஆண்டவன் வாயாரின் உடலையை மன்னன் எண்ணினார்கள். ஆமா தெய்வம் என்று அறிஞ்சானா? நினைக்கலையே. அறியாத தலைவர்கள், தெரியாத தலைவர்கள் 16 பங்காளி தலைவர்கள். அப்பா ஏ மாயாண்டி, ஏ சிவலப்பெரியா அப்பனே, அம்மா பேசியம்மா, சித்தாத்தங்கரைக்காரன் சிவலப்பெரி மாயாண்டி சத்ராதி முண்டா புதியவா, உன் பேரில் ஆணையாக இந்த துறமகன் நெல்லம்பார களஞ்சியத்திலே நாங்க என்ன செய்யல தெரியுமா? நாங்க கோரிக்கை நெல் எடுக்கலையே தெரியுமா? அவர்களை நீக்கள் என்பதாக சொல்லிண்டு துறமகன் வண்டி கட்டி பயணமாக வர்றா இந்த 16 வண்டி போட்டு இந்த 16 பொங்காளி தலைவர்களும் கள்ள சத்தியம் செய்துண்டு எங்க வர்றா அழகு சிவலப்பரி விட்டு சந்தோஷமான மகள் என்பதாக அறுவை தலைவர்கள் அந்த ஜீவன பேரி அமர்ந்திருந்த பேச்சியம்மாள் கண் சுருட்டி பார்க்காளே பார்க்கின்றாளே மகனே சிவப்பிரியா சுடல என் மகனே ஐயா நம்மளை மண்ணென்று நினைத்து ஊச்சாடு பதிலை இருந்து வந்து நம்மள மண்ணன்னு நினைச்சு சத்தியம் பண்ணிட்டு போறான்டா இந்த தலைவர்கள். அதோ பண்றான். இவனை விடலாமா? ஏ மகனே சிவப்பிரியா ஐயா எழுந்து வா, இவனை விடக்கூடா என்பன அம்மை வேத்தியமா கட்டி எழுப்பினான் இல்லையா? சுடலை கண் சுருட்டி பார்க்கிறான். நம்மளை சத்தேது முடியாமல் சத்தியம் பண்ணிட்டு போறான். விடலாமா?
எனப்புறாயாண்டவன் மாயாண்டிக்கு நிலை என்னாகிறது ஐயா? கண்ணு ரெண்டும் கோபம் பணமா சிவக்கிறது. வீச துடிக்கி ஈசன் மகனாய் ஆண்டவனாய சிவரப்பெரியா இவனை விடப்படார் விடுவதில்லை என்பதாக ஈசன் மகனாய் ஆண்டவன் சிவரப்பெரியான் சித்தாத்தங்கரைக்காரன் அங்கார சத்தம் போட்டான். வருகிறான். எப்படி வருகிறான்? அடையாரடவா ஏ பையலே
அப்படி அப்படி என்னடே அப்பா நிறுத்து. ஏன்டா அண்ணா என்ன தம்பி ஏன் வண்டி நிறுத்த சொன்னேன் கேக்குறேன். அதனால் வண்டிக்கு பின்னாலே வந்து பார்த்தால் சரியான கிடா, நல்ல கொழுகிடாவா இருக்கு. கிடா இல்லையா? ஆமா அண்ணா இந்த கிடா எங்க இருந்து வர தெரியுங்களா? எங்கனே ஈனாடு வரி தோணித்துறையில இருந்து கிடா பின்தொடர்ந்து வருது. ஆமா வண்டிக்கு பின்னாடி அந்த கிடாயை விடலாமா? கூடாது கூடாதா? அதனால் இந்த கிடாயை இந்த இடத்துலதான் வளையணும் என்பதாக 16 பங்காளி தலைவர்களும் கிடாயை விளைந்தான். ஆறுமுக தலைவர் கிடா சிக்கியது. கிடாய சிக்கன பொடிச்சான், கொண்டு கட்டா கெட்டு அப்படி ஆறுமுக தலைவர் வண்டியில தூக்கி போட்டான். போடுறான். அண்ணா இனி நம்ம பைய போனா வண்டி அடிச்சுட்டு போனோம்னா பின்னால கிடாயை தேடி ஆளு வந்துடப்படா, யாராவது வந்துடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் வேகமா வண்டி அடி. அப்படி வாழை முறிச்சு தட்டு, காலைய சாட்டகமா 4 இழுப்பு இழுத்து அடி என்பதாக சொன்ன உடனே வண்டி வருகிறது. ஆமா எப்படி வருகிறது ஐயா? வாய் வேகமா மன வேகமாக வர்றா. எப்படி வருகிறார்? அந்த சுத்தவலி பரும்பு அந்த பருப்பு வீட்டு நல்ல பருப்பு வீட்டு பருப்பு வீட்டு சுத்தமல்லி பருப்பு வீட்டு ஏற்ற வண்டி எதுவும் வருவதையா. அப்படியே விளக்கு விட்டு அதை விட்டு வெளியிடந்தார் பல ஊரு பழிகூடி வண்டி ஏதோ கல்லூர் பலை ஊடி கல்லூரும் தங்கடந்து தாங்கடந்து கல்லூரும் தாங்கடந்து அங்கு வருவதையா வண்டி ஏதோ கல்லூர் விட்டல்லே வருவதையா விட்டுட்டானே வெளியிடந்து பாதி கூடி ரோடு பாதை சங்கந்தரம் விளக்கு விட்டார் பாலம் நடந்து தேவி பாதை கூணி ஒரு வழியாக ஒரு வழியாக ஒரு வழியா உடனே வண்டி எல்லாம் வருவோதையா. கிடந்து நடந்து குறிச்சி எல்லையிட்டானே எல்லையிட்டு வண்டிதானே இதானே உதையா வழியா பங்கிட்ட பாதையாக கூடி அழகு ஊய்க்காடு வந்து சேர்ந்தான் பாதை கூடி ஊய்க்காடு வந்து சேர்ந்தான் ஊய்க்காடுகளும் மதியலை ஆறுமுக தலைவர் தானே அவருடைய அரண்மனையில் கொண்டு வண்டி அருகான வைத்து தம்பி அரவணைதான் கடாய அரக்கன் ஆமா ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல எல்லாம் உங்க வீடு இருக்கு. சுத்துக்கட்டு வீடு உள்ள என்ன நடந்தான்னு தெரியாது இல்லையா? எங்க வீடெல்லாம் திறந்து விடு. ஆமா அதனால உன் வீடுதான் அடக்கமான வீடு.
சரி அங்க வச்சுதான் கிடாயா இருக்கணும்ப்பா அப்படியா என்பதாக சொல்லி அந்த 16 பங்காளி தலைவர்கள் ஒன்றாக கூடி என்ன பண்றா அந்த கொண்டு வந்தா அல்லவா கிடாய் அப்படி கிடாய் இருக்கிறான். ஆமா அறுவை அந்த வெட்டும் தலைவர் ரத்தத்தை சட்டில பிடிக்கான் நல்ல பேர் இல்லையா அப்பா கிடாய் அறுத்து அந்த அறுவை செண்டாள தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அப்படி கிடாய தொலி உரித்தா எலும்பு வேறு கறி வேறு எல்லாம் தனித்தனியா ஆக்கிட்டான். பிரிச்சு அண்ணா பங்கு போடணும்ல. போடுப்பா எத்தனை பங்கு போடலாம்? 16 16 தான் போடணுமா? ஆமா ஆமா நம்ம சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி நிறைய பேர் சோர்லாக கிடக்கான அவனுக்கு கொஞ்சம் லேசா கொடுக்கப்படாது. வேண்டாம் 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 அதனால தம்பி யாருக்குமே ஒரு துண்டை கூட எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துடக்கூடாது. ஆ வெளியில போயிடும், ரகசியம் வெளியே போயிடும். அப்படியா 16 பங்கை தவிர 16 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டுறாது போடாத போடாத அப்படின்னு சொல்லு. அந்த அருமை வெட்டும்பொலி தலைவரானவர் என்ன பண்றா அந்த அருமை ஊக்கியாடுவரி உப்பாணிமுத்தான் துறையிலே துறையில அந்த அருமை 16 பங்கு எப்படி போடுகிறான் ஐயா? எப்படி பண்றா சும்மா போட்டானா? எப்படி போடுகிறான் தெரியுமா? அப்படியா 16 பங்கு போட்டார்கள், போடுறா பங்கெடுக்கிறான். ஆ 16 பங்கு போட்டு பங்கெடுக்கிற வேலையில அழகு வேற பெரியமா ஆண்டி சித்தா தங்கரைக்காரன் பார்க்கிறான். ஆகா, நம்மளை சற்றேலும் அறியாமல் பங்கு போட்டு கறி எடுத்து கறி வச்சு சாப்பிடணும் நினைக்கிறான் போடலாமாடா உங்களை? கூடாது கூடாது. அங்க பங்கு எடுக்கும் வேளையிலே பங்கெடுக்கும் வேளையிலே குறையிறையாளே பெரியா
ஐயா